MLM பொறுத்த வரைக்கும் பணம் உங்க காலடியில கொட்டி கிடக்கு. அதை அள்ளி எடுக்கிறதும் கிள்ளி எடுக்கிறதும் உங்க கையில தான் இருக்கு. இந்த ஆப்போட எம்டி ஸ்பீச்லாம் எப்படி இருக்கும்னா, உள்ள நிக்க போறீங்களா இல்ல கியூ உங்க முன்னாடி நிப்பாட்ட போறீங்களா? வாழ்க்கையில சந்தோஷமா இருக்கணும்னா என்ன வேணும்? இந்த உலகம் உங்களை மதிக்கணும்னா உங்களுக்கு என்ன வேணும்? உங்களால முடியுமா முடியாதா? That's the spirit my boys, that's the spirit. இந்த எம்டி ஸ்பீச்சை கேட்ட யூசர்ஸோட மைண்ட் செட் எப்படி இருக்கும்னா, எம்டி ஸ்பீச் கேட்டதுக்கு அப்புறம் எனக்கு என் மேலே ஒரு நம்பிக்கை வந்துருச்சு. ஹார்ட் ஒர்க் பண்ணேன், இப்ப 51 பேரை சேர்த்திருக்கேன். இப்ப நான் சில்வர் ஆயிட்டேன், அடுத்து கோல்டு பிளாட்டினம் கிரவுன் ஆகணும். அதான் என் எய்ம். இதுல இருக்க பிரச்சனை தெரியாம ஆள் சேர்த்து விட்டா காசு கிடைக்கும் அப்படிங்கிற காரணத்துக்காக இவங்க உருட்டுற உருட்டு இருக்கே. MLM இது ஒரு ஏமாத்து தொழில், மோசமான தொழில், பித்தலாட்டம். அப்படித்தான் நானும் நினைச்சிட்டு இருந்தேன். எங்க MD என்ன பார்த்து கேட்டாரு, இதை ஏன் நீ மாத்த கூடாது, உன்னால முடியும்னாரு. அதை நான் நம்பினேன். அப்படி நம்பினதால தான் நான் நினைக்கிறேன் என்னோட BMW கார் வெளிய நிக்குது. கூட சுத்துற ஃப்ரெண்ட்ஸ் தான் விட்டு வைக்கல அப்படின்னா நம்ம சொந்தக்காரங்களையும் விட்டு வைக்காம புடிச்சு உள்ள இழுத்து போடுறது. மாசம் 25,000 ரூபாய் சம்பாதிக்கிறேன், சொந்தக்காரனாச்சே, அதோட சேர்த்துலான்னு பாக்குறேன். ஒழுங்கா சேர்ந்துக்கோ. இந்த மருந்து கேன்சர் குணப்படுத்துமா, எய்ட்ஸ்க்கே இதை பயன்படுத்தலாமான்னு ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்காங்க. நீங்க மட்டும் மீட்டிங் அட்டெண்ட் பண்ணி பாருங்க, அப்படியே மாறிடுது. இப்ப புதுசா வேற பேஸ்ட் பிரஷ் ஷாம்புலாம் கொண்டு வந்திருக்கீங்களாமே, அதையும் வாங்கியே ஆகணுமாமே. நம்ம கம்பெனி பேஸ்ட் ஆயில் சோப் எல்லாத்தையும் இன்ட்ரோடியூஸ் பண்ண போறோம். இந்த பேஸ்டோட விலை 200 ரூபாய். இது மத்த பேஸ்ட் மாதிரி இல்லாம கொஞ்சமா யூஸ் பண்ணா போதும். 1 லட்சம் ரூபாய்க்கு கேப்சூல் தான் கிடைக்குமா? பாத்தீங்களா சார்? இந்த ஆப் பத்தி நெகட்டிவா பேசுறவங்க எல்லாத்தோட வீடியோலயும் போயிட்டு இவங்க சொல்ற விஷயம் என்னன்னா, இந்த கம்பெனி நல்ல கம்பெனி, மைவித்ரி சிறந்த கம்பெனி, மைவித்ரி நாணயமான கம்பெனி, மைவித்ரி உலகத்திலே மிகச்சிறந்த கம்பெனி சொல்லி ஆளாளுக்கு அவங்கவுங்க புரிதலுக்கு தகுந்த மாதிரி வெளியே பேசி சம்பாதிக்கிறாங்க. ஒரு நாள் அவங்க கடையை காலி பண்ணிட்டு போயிட்டானுங்கன்னா என்ன பண்ணுவீங்க எல்லாரும்? தெரியுமா? முட்டாள்தனமா பேசாதீங்க. எத்தனை பேருக்கு நம்ம சார் நல்லா பண்ணிருக்கேன் தெரியுமா? மொத்தத்துல இவங்க எய்ம் என்னன்னா, ஒருத்தனை ஏமாத்தணும்னா அவன் கிட்ட கருணை எதிர்பார்க்க கூடாது, அவன் ஆசையை தூண்டணும். அதான் பேசிக்கணும். நெக்ஸ்ட் பார்த்தோம்னா, இந்த ஆப்பை யூஸ் பண்றவங்களே சில இஷ்யூக்களை சொல்லியிருக்காங்க. அந்த இஷ்யூக்கள் என்னென்ன அப்படிங்கறத பத்தி பார்த்தரலாம். இப்போ நான் ஒரு 1 லட்சம் ரூபாய் இன்வெஸ்ட் பண்றேன் அப்படின்னா எனக்கு எதுக்கு வந்து இந்த டேப்லெட்ஸ் பவுடர்ஸ் அதை வச்சு நாங்க என்ன பண்ண போறோம், அதனால எங்களுக்கு என்ன யூஸ் அப்படின்னு நாங்க கேட்கலங்க. மைவி3ல இன்வெஸ்ட் பண்ணிருக்க யூசர்ஸே கேட்கறாங்க. வந்து ஒரு சூப்பரான ட்விஸ்ட். அது என்னன்னா, இந்த ஆட் பாக்குறதுல தான். அதாவது நம்மள என்ன பண்ணுவோம், ஆட் பார்க்கணும் அப்படின்னா ஆட போட்டு நம்ம பாட்டுக்கு பக்கத்துல வச்சுட்டு படுத்துப்போம், அது பாட்டுக்கு ஓடட்டும் அப்படின்னு நம்ம விட்டுருவோம். ஆனா இதுல அப்படி பண்ணவே முடியாது. ஏன்னா வீடியோ நீங்க பார்த்துட்டு இருக்கும்போது இடையில உங்களுக்கு ஒரு கொஸ்டின் கேட்பாங்க. அந்த கொஸ்டினுக்கு நீங்க அந்த செகண்ட்ஸ் ஓடிட்டு இருக்கிறதுக்குள்ள ஆன்சர் பண்ணணும். அப்படி பண்ணல அப்படின்னா அந்த வீடியோ எலிஜிபிள் கிடையாது, அந்த வீடியோக்கான இன்கம் வராது. இடையில ஒரு கொஸ்டின் வரும், எண்ட்ல ஒரு கொஸ்டின் வரும். இதுக்கு நீங்க ஆன்சர் பண்ணணும். அப்படி பண்ணீங்கன்னா மட்டும்தான் அந்த ஆடுக்கான ரெவென்யூ உங்களுக்கு வரும். இதுவே ஒரு குறை தான் அப்படின்னு நாங்க சொல்லங்க, உங்களோட யூசர்ஸே சிலர் வந்து சொல்றாங்க. நெக்ஸ்ட் பார்த்தோம்னா இன்கம் இஷ்யூ. அதாவது மாசத்துக்கு ஒரு டைம் தான் வித்ட்ரா பண்ணிக்க முடியும். அதுலயும் பார்த்தோம்னா நமக்கு வந்து இந்த ஜிஎஸ்டி சர்வீஸ் டாக்ஸ் அப்படி இப்படின்னு ஒரு 30% தூக்கிடுறாங்க. அப்படி பார்க்கையில நம்மளோட அமௌண்ட்ல இருந்து அந்த சர்வீஸ் டாக்ஸ் எல்லாம் போகுதுன்னும் போது நமக்கு டெய்லி இன்கம் கொடுக்கலாமே, ஏன் டெய்லி இன்கம் கொடுக்கல, கொடுத்துருந்தா நமக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்குங்களா அப்படின்னு நாங்க கேட்கலாங்க, யூசர்ஸ் கேட்கறாங்க. நெக்ஸ்ட் பார்த்தோம்னா இந்த ஆப்ல ஒரு முக்கியமான விஷயம் ஆட்கள் சேர்ப்பு. நீங்க வந்து ப்ரமோட் ஆகி உங்களோட இன்கம் இன்க்ரீஸ் பண்ணிக்கணும்னு நினைச்சீங்கன்னா இதில் நீங்க ஆட்களை சேர்த்துரும். அப்படி நம்ம ஆட்களை சேர்த்தும் போது நம்ம போடுற அமௌண்ட் வந்து 1 வருஷத்துல நம்ம கிடைச்சிரும். நீங்க ஆட்களை சேர்த்தும் போது உங்களுக்கு கீழே இருக்கிறவங்க போட்ட அமௌண்ட் அவங்களுக்கு கிடைக்கிறது 1 வருஷம் ஆகும். அப்படிங்கிற போது இடையில திடீர்னு இந்த ஆப் க்ளோஸ் ஆயிடுச்சு அப்படின்னா நீங்க அமௌண்ட் எடுத்துருவீங்க. ஆனா உங்களுக்கு கீழே வந்து அமௌண்ட் போட்டவங்க லாக் ஆயிடுவாங்க. அப்படிங்கும் போது அவங்க யாரை கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க, யாரை நம்பி போனாங்க, யார் ரெஃபர் பண்ணாங்க, உங்க மேலதான் கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க, உங்களுக்கு தான் எல்லாமே. அப்படி பார்க்கும்போது இந்த ஆப்பை கிரியேட் பண்ணவங்களும் இந்த ஆப்ல இருக்க பெரிய ஆளுங்க, அதாவது MD GM அப்படிலாம் இருப்பாங்களா, அவங்களாம் சேஃப். உங்களால கீழே வந்தவங்க உங்க மேல கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க, நீங்க தான் மாட்டுவீங்க. சோ இது வந்து ஒரு பெரிய இஷ்யூ, ஒரு பெரிய மைனஸ். ஒருவேளை எங்க வீடியோ உங்க யார் மனசாவது காயப்படுத்திருந்தா மன்னிச்சிருங்க. நாங்க தனிப்பட்ட முறையில யாரையும் தாக்கணும் அப்படிங்கிறதுக்காக பேசல. இந்த ஆப்ல இருக்க பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் பத்தி மட்டும் தான் நாங்க பேசியிருக்கோம். எங்க வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தா கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே, மீட்டிங் முடிஞ்சது, நீங்க எல்லாம் போலாம். அடிச்சாம்பாரியா முதல் பால்லையே 6.